என்னுடைய மாவட்டத்தை பற்றி எனக்கு எப்போவுமே ரொம்ப பெருமையாகவும் பெருமகிழ்ச்சியோடு இருக்கும். அப்படியான ஒரு வரலாறும் எங்களுடைய மாவட்டத்துக்கு உண்டு. ஆனால் என்ன குறைவாக இருக்குது அப்படின்னா, எங்களுக்கு பெரிய கனவுகள் இருக்குது. எங்களுடைய மாவட்டத்திற்கான வளர்ச்சி, எங்களுடைய மாவட்டத்தை நாங்கள் வந்து உலகளாவிய ஒரு மாவட்டமாக வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பெருங்கனவு இருக்குது. அதை சுமந்து நிற்கிற எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. இன்ஃபேக்ட் கன்னியாகுமரிக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. பஸ் டிப்போவை தான் பஸ் ஸ்டாண்டாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் சானிடேஷன் வந்தாங்கன்னா மக்கள் எங்கே தங்குவாங்க, அவங்களுக்கு வசதியான பார்க்கிங் இருக்குதா, பார்க்குறதுக்கு நிறைய இது நீங்கள் பாருங்கள், திருவள்ளுவர் சிலைன்னு மட்டும் சொல்கிறீங்க, பாறைன்னு மட்டும் சொல்கிறீங்க, இதுக்காக மக்கள் வருவாங்களா? அப்போ என்னுடைய மக்கள் இங்கே வர்றவங்க ஒரு 3-4 நாள் தங்கி இருந்து பார்க்கறதுக்கான டூரிசம் கனெக்டிவிட்டி நெட்வொர்க்ஸ். இப்போ இயற்கை பாதுகாப்பு அப்படின்னு சொல்றது வந்து நம்ம கன்னியாகுமரியில இல்லையா? கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட குவாரிகள் இருந்துச்சு. இப்போ வந்து 4 குவாரிகள் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. 40 குவாரிகளும் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த டைமில் எத்தனை மலைகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. பல மலைகள் வந்து வெட்டி கடத்தி பக்கத்து மாநிலங்களுக்கு வந்து அவங்களுடைய மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் ஒன்றிய அரசின் ப்ராஜெக்டுகளை முடிக்கிறதும் அப்படிங்கிறதுக்காக வந்து கடத்தி அங்கே வந்து போயிட்டுருக்கு. அப்போ எங்களுடைய இயற்கை வளங்கள் தானே போகுது. நீங்கள் அந்த ரோலில் இருக்கிறீங்க, ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு துறைசார் மந்திரியாக இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு அதிகாரியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட வேலைகளை நீங்கள் செய்வீங்க, அவ்வளோதான் நீங்கள் செய்வீங்க. ஆனால் ஒரு விஷனரி லீடராக இவ்வளோதான் கன்னியாகுமரிக்கு செஞ்சுருக்க முடியுமா? 21 லட்சம் டூரிஸ்ட் எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வர இயர் ஆன் இயர். ஏன் 1 கோடி அவங்களால மாற்ற முடியாதா? அதுக்கான கட்டமைப்புகள் இங்கே உருவாக்கியிருக்கீங்களா நீங்கள்? இப்போ வந்து நீங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறீங்க, மக்களுக்கு எது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? என்னுடைய மக்கள் என்னைய ஏற்றுப்பாங்க. நாங்கள் எல்லாருமே ஒரே ரத்தம். நான் ஒன்றும் வித்தியாசமான வேற ஒரு இடத்துல இருந்தெல்லாம் நான் வந்து பேசலை. இன்றைக்கி நான் என்ன பேசுகிறேனோ நீங்கள் ரேண்டமாக இன்னொரு கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நான் பேசுகிற இதே தான் அவங்களும் பேசுவாங்க, இன்னும் ஆழமாக பேசுவாங்க. ஏன்னா அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அவ்வளோ இருக்குது. அவங்களோட குரல், அவங்களுடைய உணர்வு, அவங்களோட உயிர். அதனால அந்த நம்பிக்கை வந்து அவங்க மேலே நான் வைக்கணும்னு இல்லை, அவங்க சொல்கிறாங்க எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நிற்கிறாங்க அப்படின்னு. அந்த பாசமும் அன்பும் போதும். என் மக்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல கன்னியாகுமரியோட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஜெனிஃபர் அக்கா இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து கன்னியாகுமரியோட வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட போகிறீங்க. இது எப்படி இருக்குது? பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் கூடி இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொன்ன மாதிரி பாலிட்டிக்ஸுங்கிறது எல்லாருக்குமான ஒரு விஷயமா நான் பார்க்கல. அதாவது இட்ஸ் நாட் அ கப் ஆஃப் டீ ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து அது ஒரு வாழ்வியலாக பார்க்கணும், மக்களுக்கான சேவை மனப்பான்மையோடு பார்க்கணும். முதல்ல வந்து நம்ம அவைலபிளாக இருக்கணும் மக்களோட பிரச்சனைகளுக்கு, அதை உள்வாங்கிறதுக்கான தன்மையில் இருக்கணும். இது எல்லாத்தையும் பொறுப்புணர்ச்சியோடு நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற என்ன சொல்கிறது, ஒரு கமிட்மெண்ட் தான் இன்னும் கூடி இருக்கு இந்த அறிவிப்பின் மூலமாக. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஒரு எப்படி சொல்கிறது, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவில் வந்து கனவு கன்னியாகுமரி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வீடியோஸாக இருக்கட்டும் சரி, இப்போ கூட ஒரு ஐயா வந்து உங்களை அவ்வளோ தூரம் புகழ்ந்துட்டு போனாங்க. இப்போ உங்கள் வயதுக்கு ஒத்த ஆள்கள், அனுபவமிக்கவர்கள், பல அரசியல் தலைவர்களை பார்த்தவங்க, நீங்கள் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தீங்க? நான் இது வரைக்கும் பிறந்து வளர்ந்து எனக்கு ஓட்டு உரிமை வந்த காலத்துலேருந்து நான் வந்து எந்த கட்சியிலையுமே இணைஞ்சதில்லை, உறுப்பினர் கார்டு கூட எடுத்ததில்லை, அந்த கூட்டத்துக்கு கூட போனதில்லை. ஆனால் நமக்குன்னு ஒரு அரசியல் வேணுங்கிறது என் சிந்தனை கூட இருந்துகிட்டே இருந்தது. இந்த கட்சி சரியில்லை, திமுக சரியில்லை. ஒரு ஆள் வந்து இப்படி சீமான் கட்சி ஆரம்பித்தார், நாம் தமிழர் கட்சி பேரை கேட்டவொடனே எனக்கு அப்போ சரி நான் வந்துடுறேன் கட்சி, நாம் தமிழர்னு, நம்ம தமிழர் தானே, நமக்கான உரிமை இவங்க தான் பேசுவாங்க நம்பிக்கையில் வந்து அந்த நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் கடைசி வரைக்கும் காப்பாற்றப்பட்டு இந்த மாநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்பா பிரமிச்சே போனேன். மாநாடுனா இப்படி நடக்கணும், இது வரைக்கும் எந்த கட்சியுமே செய்யாத ஒரு சாதனை. மேடம் நீங்கள் வந்தால் கண்டிப்பாக செய்வீங்க நம்பிக்கையில். நீங்க எல்லாரும் கூட நில்லுங்க. உங்க மேல நம்பிக்கையில நாங்களே இருக்கோம். எங்களுக்கு நாங்க உங்களை நம்பித்தான் நாங்க இருக்கோம். நீங்க கண்டிப்பா வருவீங்க, வரணும். எங்களுடைய மாவட்டம் வந்து ஜென்ரலாகவே நல்ல படித்த மாவட்டம், பண்பட்ட ஒரு மாவட்டம், நல்ல சிந்திக்கும் திறன் உள்ள ஒரு மாவட்டம். என்னுடைய மாவட்டத்தில் பற்றி எனக்கு எப்போவுமே ரொம்ப பெருமையாகவும் பெருமகிழ்ச்சியோடு இருக்கும். அப்படியான ஒரு வரலாறும் எங்களுடைய மாவட்டத்துக்கு உண்டு. ஆனால் என்ன குறைவாக இருக்குது அப்படின்னா,
ஒரு பொலிட்டிக்கல் விஷனரி லீடர்ஷிப் எங்களுடைய மாவட்டத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அமையாமல் போயிடுச்சு. எல்லாருமே வந்து திராவிட கட்சிகளுடைய ஒரு எம்எல்ஏ ஆகவோ இல்லாட்டி எம்பி ஆகவோ போட்டியிட்டு வெற்றி பெறுறாங்களே தவிர ஒரு பொலிட்டிக்கல் லீடராக, ஒரு விஷனரி லீடராக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கிடைக்கல. எங்களுடைய மாவட்டத்திலிருந்து ஐயா மார்ஷல் நேசமணி மாதிரியான ஆளுமைகள் இருந்திருக்காங்க, குஞ்சன் நாடார் இருந்திருக்கிறாங்க, தானுலிங்க நாடார் இருந்திருக்கிறாங்க, அம்மா லூர்தம்மாள் சைமன் இருந்திருக்கிறாங்க. காமராஜர் ஆட்சி காலத்தில் 2வது முறை ஆட்சி வரும்பொழுது அம்மா தான் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் மீன்வளத்துறை அமைச்சராகவும் இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டிஸ் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்காங்களே தவிர ஒரு விஷனரி லீடராக இல்லை. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து தான் என்னோட ஒரு பொலிட்டிக்கல் ட்ரைவை நான் பார்க்குறேன். அப்போ அதுக்கு வந்து எனக்கு என்னோட கன்னியாகுமரி மாவட்டம் எப்படி இருக்கணும், அப்போ அதுக்கான ஒரு கனவு, அதுதான் கனவு கன்னியாகுமரி. அதை வந்து பல கோணங்களில் நாங்கள் வந்து பார்த்து வேறு வேறு ஃபங்க்ஷன்ஸில், வேறு வேறு வேர்ட்டிகல்ஸில், வேளாண்மை, மீன்வளம், தொழில் வளர்ச்சி, அதே மாதிரி கல்வி, மருத்துவம், மெய்யியல், இது எல்லாம் உள்ளடக்கிய ஒரு சமூகமாக ஒரு வளர்ச்சியை எப்படி கனவு கன்னியாகுமரிங்கிற திட்டத்துக்குள்ளே நம்ம கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய பயணம். இந்த இயற்கை பாதுகாப்புன்னு ஒன்று பேசியிருந்தீங்க. இப்போ இயற்கை பாதுகாப்பு அப்படின்னு சொல்றது வந்து நம்ம கன்னியாகுமரியில் இல்லையா? இப்போ ஆட்சி செய்கிற மக்கள் வந்து அதை வந்து பண்ணலையா? கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட குவாரிகள் இருக்கு. இப்போ வந்து 4 குவாரிகள் தான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஃபேக்ட். அப்போ இந்த 40 குவாரிகளும் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த டைமில் எத்தனை மலைகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. பல மலைகள் வந்து வெட்டி கடத்தி பக்கத்து மாநிலங்களுக்கு வந்து அவங்களுடைய மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் ஒன்றிய அரசின் ப்ராஜெக்டுகளை முடிக்கிறதும் அப்படிங்கிறதுக்காக வந்து கடத்தி அங்கே வந்து போயிட்டுருக்குது. அப்போ எங்களுடைய இயற்கை வளங்கள் தானே போகுது. இப்போ எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியே எங்களுக்கு வந்து 5 திணைகளும் ஒருங்கியுள்ள ஒரு மாவட்டம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், தேரிக்காடுகள் என்பது பாலையானால் அதுவும் சேர்ந்து 5 திணைகள் ஒருங்கிணைந்த ஒரு மாவட்டம். மலைகளை நம்மளால் உருவாக்க முடியாது, கடலை நம்மளால் உருவாக்க முடியாது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இயற்கையாகவே அமைஞ்ச சில விஷயங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் இல்லையா? பாதுகாக்கிறதும் ஒரு அரசியல் தானே. நான் பாட்டுக்கு சும்மா ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னு கொண்டு வந்துட்டு எல்லா மலையும் அடித்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கொடுத்துட்டேன் அப்படின்னா இயற்கையை எப்படி பாதுகாக்கிறது? அப்போ இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி என்ன? அப்போ இவ்வளோ நாள் இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு பில்டிங் மெட்டீரியலாகவும், ஒரு ப்ராஜெக்ட், ஒரு டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் இப்படின்னு மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு ஹோலிஸ்டிக்காக அதை பார்க்கல. ஒரு கடல் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ன, அது சார்ந்த மக்களின் வாழ்க்கை என்ன, அதை நம்ம எப்படி வந்து அழிக்காமல் அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்தணும், அதே வேளையில் இயற்கையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை அவங்கக்கிட்ட இல்லை. இப்போ வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன், இந்த கேள்வி கேட்குறேன். இது வந்து கன்னியாகுமரி வந்து ஒரு சுற்றுலா தலமே தான். இப்போ வந்து நம்ம திருவள்ளுவர் சிலைக்கிட்ட வந்து ஒரு கண்ணாடி பாலம் அமைச்சது சரி. இப்போது இங்கே இந்த திருவள்ளுவர் சிலையை வச்சே இந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சுற்றுலா தலம், அதை வந்து பாதுகாக்கிறது வந்து இப்போ உள்ள ஆட்சியிலேருந்து தானே இந்த கண்ணாடி பாலம்லாம் கட்டியிருந்தாங்க. அப்புறம் எப்படி அந்த ஆட்சிக்காரவங்களை வந்து நம்ம குறை சொல்ல முடியும்? சரி, அவங்க வந்து நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த பொறுப்பில் இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செய்கிறீங்க. இப்போ ஒரு டீச்சராக இருக்கிறாங்க, இப்போ எல்லா டீச்சர்ஸுமே வந்து நல்லாசிரியர் விருது பெறாங்களா, எல்லா டீச்சர்ஸுமே வந்து ஒரு ஐடியல் டீச்சர்ஸாக மாறுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் அவங்க டீச்சராக இருக்காங்க, உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. there had been lot of teachers ஒரு இம்பேக்ட்ஃபுல் டீச்சராக இல்லாமல் கூட அவங்க டீச்சராக ஒரு வேலையை பார்க்குறாங்க. ஆனால் ஒரு பேஷனேட்டாக அந்த ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனை பார்க்குறவங்களுடைய அவுட்புட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது நீங்கள் நம்புவீங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போ ஒரு பொலிட்டிஷியனும் அதே மாதிரி தான். நீங்கள் அந்த ரோலில் இருக்கிறீங்க, ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு துறைசார் மந்திரியாக இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு அதிகாரியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட வேலைகளை நீங்கள் செய்வீங்க, அவ்வளோதான் நீங்கள் செய்வீங்க. ஆனால் ஒரு விஷனரி லீடராக இவ்வளவுதான் கன்னியாகுமரிக்கு செஞ்சிருக்க முடியுமா? 21 லட்சம் டூரிஸ்ட் எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வராங்க இயர் ஆன் இயர். ஏன் 1 கோடி அவங்களால மாற்ற முடியாதா? அதுக்கான கட்டமைப்புகள் இங்கே உருவாக்கியிருக்கீங்களா? நீங்கள் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ட்ரெயின்ஸும் வந்து கன்னியாகுமரியை ஒரு பாயிண்டாக வச்சு வருதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாமே ட்ராண்ட்ரத்தோட உங்களுடைய டூரிசமே ஸ்டாப் ஆயிடுச்சு. கொச்சி, ட்ராண்ட்ரம், அது தாண்டி இங்கே எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் கன்னியாகுமரிக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, பஸ் டிப்போவை தான் பஸ் ஸ்டாண்டாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் சானிடேஷன், வந்தாங்கன்னா மக்கள் எங்கே தங்குவாங்க, அவங்களுக்கு வசதியான பார்க்கிங் இருக்குதா, பார்க்குறதுக்கு நிறைய
நீங்க பாருங்க, திருவள்ளுவர் சிலைன்னு மட்டும் சொல்றீங்க, பாறைன்னு மட்டும் சொல்றீங்க. இதுக்காக மக்கள் வருவாங்களா? அப்போ என்னுடைய மக்கள் இங்க வர்றவங்க ஒரு 3-4 நாள் தங்கி இருந்து பார்க்கறதுக்கான டூரிசம் கனெக்டிவிட்டி நெட்வொர்க்ஸ். இப்போ எங்களுக்கு இங்க இருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுசீந்திரம் தானுமாலையன் டெம்பிள் அப்படிங்கிறது ஒரு பிரசித்தி பெற்ற டெம்பிள், நாகராஜா டெம்பிள் இருக்குது. அதே வேளையில் உங்களுக்கு பெரியகுளம் அழகிய பாண்டியபுரத்தில் உங்களுக்கான அந்த அந்த பியூட்டிஃபுல்லான அந்த மலையும் அந்த சொல்லுது அந்த குளமும் சார்ந்த ஒரு அழகான ஒரு பகுதி இருக்குது. கீரிப்பாறை ஃபால்ஸ் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ சிட்டாறு டேம், அதை சுத்தின இயற்கை, இது எல்லாமே வந்து இங்க இருக்குது. பெரும்பாலும் இப்ப நீங்க சொன்னோன்னு தெரியுது இவ்வளவு இதுல இருக்கு. நாங்களுமே சரி இன்னைக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு நம்மளும் இப்படி 4 இடத்துக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சோம். எங்களுக்கு நாங்க கேட்டது வரைக்கும் சில மட்டும்தான். ஸோ அது வந்து நம்மளுடைய சுற்றுலாத்துறை அது கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணலை. அவங்களுடைய ஆட்சியில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் மார்க்கெட்டிங் பண்ணுற இந்த அதிமுக அரசு கன்னியாகுமரியின் சுற்றுலாவின் ஆஸ்பெக்ட்ஸை எலிமெண்ட்ஸை வந்து இன்னும் மார்க்கெட் பண்ணியிருக்கணும், பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை, பெரிய கனவு இல்லை. இவ்வளோ போதும், இந்த மக்களுக்கு இவ்வளோ போதும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, இதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இதை உடைக்கிறது தான் கனவு கன்னியாகுமரி. எங்களுக்கு வந்து வி டிசர்வ் மோர். எங்களுடைய ஆப்பிடைட் இஸ் பிக். எங்களுக்கு பெரிய கனவுகள் இருக்குது. எங்களுடைய மாவட்டத்திற்கான வளர்ச்சி, எங்களுடைய மாவட்டத்தை நாங்கள் வந்து உலகளாவிய ஒரு மாவட்டமாக வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பெருங்கனவு இருக்குது. அதை சுமந்து நிற்கிற எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இருக்குது. நான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்லேருந்து நான் இதை பேசுகிறனால இதை வாக்குக்காக பேசுகிறோம் அப்படின்னு இல்லை. எங்கள் மாவட்டத்தில் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பேசி பாருங்கள், ஒரு 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 ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட பேசி பாருங்கள், அவங்க என்னை விட அதிகமாக ரயில்வே கனெக்டிவிட்டி பற்றி பேசுவாங்க. ஏன் எல்லாமே ட்ராண்டரத்தோடு முடியுது? ஏன் கேரளாவின் எல்லையாகவே சுற்றுலாத்துறை இருக்குது? கன்னியாகுமரி வரைக்கும் வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்தந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் ஏன் ஆட் டைமில் வருது? கரெக்டான டைமில் வந்துன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கான தொழிலும் நடக்கும், இங்கே வந்து தங்குவாங்க மக்கள், அதுதானே. இன்னொன்று, இங்கே வந்து ஏதாவது ஒரு கல்ச்சுரல் கேன்வாஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குதா? இப்போ இது வந்து ஒரு மெய்யியல் தலைநகரம். கன்னியாகுமரிங்கிறது வந்து குமரி கண்டத்தின் நீட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கடல் சங்கமமாக இருக்கட்டும், அதே வேளையில் சன்ரைஸ் அண்ட் சன்செட் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு டூரிஸ்ட் எலிமெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து இன்னும் நல்ல உலகத்துக்கு எடுத்துகிட்டு போய், இப்போ பாருங்கள், உங்களுக்கு பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியல அப்படின்னா பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? ஸோ இதெல்லாம் வந்து பெரிய கேப் கொண்டு போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, கடவுள் வந்து நேரடியாக எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒருனால தான் அரசு அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஏன் அந்த அரசு இப்போ இருக்குது, எல்லாமே அவங்களும் பண்ண தான் செய்கிறாங்க, ஏன் அப்படி என்ன பண்ணலை நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, பண்ணலைன்னா அவங்க வந்து மக்கள் வந்து முதல்ல ரொம்ப சகிப்புத்தன்மைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. எங்களுக்கு இவ்வளோதான் கிடைக்கும், எங்களோட வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்போடு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை அவங்க பயன்படுத்தி இவங்களை அந்த நிலைமையிலே வச்சுருந்தா போதும்னு மட்டும் பார்க்குறாங்க. இப்போ எங்களுடைய மாவட்டத்தில் நீங்கள் ஏன் ஒரு பெரிய ஒரு மரைன் காலேஜ் அண்ட் இன்ஸ்டியூட் கொண்டு வரல? ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்கான ஒரு மரைன் ஸ்டடீஸ்க்கான ஒரு யூனிவர்சிட்டியை உங்களால் கொண்டு வர முடியல? ரப்பர் இருக்குது, இவ்வளோ பெரிய ரப்பர் காடுகள் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே கிடையாது. ஏன் அதை வச்சு நீங்கள் ஒரு பெரிய பொருளாதாரத்தை நீங்கள் உண்டு பண்ணலை? என்னுடைய இளைஞர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, அதில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுலேருந்து எப்படி நம்ம வந்து பெட்டர் ஆகலாம் அப்படிங்கிறத நீங்கள் உருவாக்கியிருக்கணும்ல. நீங்களை அப்படியே வச்சுருக்கீங்க நீங்கள். அப்போது உங்களுக்கு கனவு இல்லை. நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, யாருடைய திட்டத்தையோ செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, எதுக்காகவோ கடன் வாங்குறீங்க, கடன் அடைக்கிறதுக்கான நோக்கம் இல்லை. கடனை எதுக்கு வாங்குறீங்கன்னா, வெறும் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய் நான் வந்து உங்களுக்கு நலத்திட்டம் உதவித்தொகைன்னு கொடுப்பேன், உரிமை தொகைன்னு கொடுப்பேன், வாக்குகளை மட்டும் நான் வாங்கி ஆட்சியில் இருப்பேன், யாருக்கும் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு தான் நான் உங்களை சந்தேகப்பட வேண்டியது இருக்குது. நீங்கள் எங்களுக்கானவர்களாக இல்லை. நீங்கள் வந்தப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை சாலைகள் தரமான சாலைகளாக இருக்குது. ஆனால் இது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்க. யூ ஓன்ட் பிலீவ், அவர் வர்றாருங்கிறதுக்காக மட்டுமே நாகர்கோயிலில் பல சாலைகள் பேட்ச் ஒர்க் பண்ணப்பட்டுச்சு, புதிய சாலைகளாக மாற்றப்பட்டுச்சு. இவ்வளோ குயிக்காக ஒரு தார் சாலைகள் பண்ண முடியுமா? அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? இதெல்லாம் மக்கள் வரி பணம் தானே. எனக்கு தெரிஞ்சு அடுத்த மழையிலே இது எல்லாமே போயிடும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்கும் உண்மையாக இல்லை, உங்கள் கட்சியின் தலைவருக்கும் உண்மையாக இல்லை, உங்களுடைய அரசுக்கும் உண்மையாக இல்லை, மக்களுக்கும் உண்மையாக இல்லை. யாரையோ திருப்திப்படுத்துறீங்க.
ஒரு குயிக் ஃபிக்ஸ் சொல்யூஷனாக தான் எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஒரு 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 பெருங்கனவோட மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றணும். இன்னொன்று நல்லா நம்ம வந்து உணரணும், ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் இல்லாமல் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் இல்யூஷன் தான். அது காணல் நீர் தான், இது ஒரு மிராஜ். இப்போ எல்லாமே வந்து அர்பனைசேஷனுங்கிற இதில் வந்து நான் ஐடி பார்க் கொண்டு வரேன், நான் வந்து பிரிட்ஜஸ் கொண்டு வரேன், நான் வந்து பெரிய மேம்பாலங்கள் அமைக்கிறேன், நான் ஃப்ளைஓவர்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது, நான் வந்து மெட்ரோ கொண்டு வரேன் இப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு அர்பன் இல்யூஷன். ரூரல் டெவலப்மெண்ட் எதுவுமே நீங்கள் பண்ணலை. இங்கே இருக்கிற அடிப்படையான சானிடேஷன், ரோடு வசதிகள், அரசு மருத்துவமனை. இன்னைக்கு இப்போ எங்களுடைய 5 கிராமம் பகுதியில் ஒரு ஸ்கூல் பஸ் வந்து கவிழ்ந்து நிறைய குழந்தைங்க வந்து அடிபட்டுட்டதாக சொன்னாங்க. இதில் சங்கடமான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே கன்னியாகுமரி ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. செய்தி தான், நான் இன்னும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் போய் விசாரிக்கணும், மக்களையும் போய் பார்க்கணும். ஜிஹெச்சில் டாக்டர்ஸ் அண்ட் ப்ராப்பர் சிஸ்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ உள்ள நிலைமை. ஸோ நீங்கள் ரூரலை டெவலப் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் வந்து ஒரு ஃபேன்சி அர்பனைசேஷனுக்கு கொண்டு வந்தாலும் அது எல்லாமே ஒரு இல்யூஷனாக தான் இருக்கும். நீங்கள் சொல்லியிருந்தீங்க கன்னியாகுமரியில் இது வரைக்கும் இது வந்து நல்ல ஒரு டூரிஸ்ட் ஏரியா, இது வரைக்கும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் முதற்கொண்டு இல்லை அப்படின்னு சொல்லும் போது தான் எங்களுக்கே தெரியுது. உண்மையிலே கன்னியாகுமரியில் பஸ் ஸ்டாண்ட் இல்லையா? கன்னியாகுமரி நகராட்சிக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. அதாவது தென்கோடி முனை, தென்கோடி முனைக்கு இன்னைக்கு நான் வந்து வரணும் அப்படின்னா, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஒரு பஸ் டிப்போ இருக்குது. அது வந்து போக்குவரத்து துறைக்கு கீழே இயங்கக்கூடிய பஸ் டிப்போ. அதை உள்ளாட்சி துறை, அதாவது நகராட்சி நிர்வாகம் வந்து பஸ் ஸ்டாண்டாக பயன்படுத்துது. அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் கூட கேட்கலாம், அது அதுவாக இருந்தால் என்ன, இது இதுவாக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து உள்ளாட்சி துறைக்கு கீழே இயங்கும் போது மக்களின் தேவைக்காக அது மேம்படுத்தப்படும். அது கரெக்டான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்படும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுக்கப்படும், வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்து வெயிட்டிங் லவுஞ்சஸ் ஏற்படுத்தப்படும், கழிப்பறைகள் ப்ராப்பராக உருவாக்கப்படும், பராமரிக்கப்படும். இது தங்கும் விடுதிகள் வேணும்னாலும் கூடுதலாக வைக்கப்படும். என்னெல்லாம் என்னுடைய மக்களுக்கு வேணுமோ அதெல்லாம் உள்ளாட்சி நிர்வாகத்தால் செய்ய முடியும். அது எங்களுடைய பேருந்து நிலையமாக இருந்துச்சுன்னா, போக்குவரத்து துறை டிப்போவாக இருந்துச்சுன்னா அவங்க போக்குவரத்து துறைக்கு தேவையான விஷயங்களை அதில் பண்ணுவாங்க. பஸ்ஸுகளை பார்க் பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அதெல்லாம் தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் எங்களுக்கு அது இல்லை. ஏன்னா எங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு அதுக்கான நோக்கமும் இல்லை, அதை செயல்படுத்துறதுக்கான திட்டமும் இல்லை, பெருங்கனவும் இல்லை. இவ்வளோ போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறீங்க, மக்களுக்கு எது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? என்னுடைய மக்கள் என்னைய ஏற்றுப்பாங்க, இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் என்னைக்குனாலும் ஏற்றுப்பாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒரே ரத்தம். நான் ஒன்றும் வித்தியாசமான வேற ஒரு இடத்துல இருந்தெல்லாம் நான் வந்து பேசலை. இன்னைக்கு நான் என்ன பேசுகிறேனோ நீங்கள் ரேண்டமாக இன்னொரு கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நான் பேசுகிற இதே தான் அவங்களும் பேசுவாங்க, இன்னும் ஆழமாக பேசுவாங்க. ஏன்னா அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அவ்வளோ இருக்குது. அதனால நான் அவங்களுடைய ஒரு குரல் தான். இந்த அரசியல் தளத்தில் நின்று பேசுகிறேனே தவிர நான் அவங்களோட குரல், அவங்களுடைய உணர்வு, அவங்களோட உயிர். அதனால அந்த நம்பிக்கை வந்து அவங்க மேலே நான் வைக்கணும்னு இல்லை, அவங்க சொல்கிறாங்க எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நிற்கிறாங்க அப்படின்னு. அந்த பாசமும் அன்பும் போதும். மற்றபடி என் மக்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது நம்ம இந்த என்ன சொல்லுது, இந்த மண்ணோட, இந்த கடல் காற்று, இதோட நம்ம கலந்து வாழ்ந்துட்டோம் இல்லையா. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் நம்ம மக்கள் வந்து ஒரு சகிப்புத்தன்மையோட, ஒரு சலிப்போட இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் மாற்றெல்லாம் வருமா அப்படின்னு நம்மளே சிலவங்களுக்கு அது சோர்வடையக்கூடிய கேள்வியாக இருக்கும். ஆனால் எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா நம்ம மக்களுக்கு இன்னும் நல்லது பண்ணுறதுக்கான டைமும் ஸ்பேஸும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நல்லவர்கள் வந்து அதை செஞ்சாங்க அப்படின்னா எங்களுடைய மாவட்டம் இன்னும் நல்லா. கண்டிப்பாக நீங்கள் பேசுனதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக மக்களுக்கு வந்திருக்கோம். பெருவாதி வாக்கு வித்தியாசத்தோட நீங்கள் வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி.